அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராசரை பற்றி நாம் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ளார்கள். நான் தான் காமராஜர். நம்முடைய முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையே போகும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. அதுக்காக தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டுருக்கோம். பிள்ளைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீங்க? 10 மைல் நடப்பீங்க, 15 மைல் நடப்பீங்க. அதுக்கு மேலே உங்களை நடக்க விட்டா கலப்பட தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் படிக்கிறதுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? அதுக்காக தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளியும், 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளியை திறந்து வைக்கணும் திட்டம் வருது. முடியும், நம்மளால முடியும். இந்த திட்டத்தை எல்லா கிராமத்தையும் செயல்படுத்தும். நான் தான் ஆசிரியர். இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். பிள்ளை தூங்கு. தம்பி என்னப்பா ஆச்சு? காலையில் என்னப்பா சொல்றேன்? மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை சாப்பிடாம எடுத்துட்டு வந்தியா? தம்பி என்னப்பா சொல்ற? நம்ம ஊரெல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சிருக்கோம். ஆனால் படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வரதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல்லோடைக்க மாடு மேய்கன்னு சொல்லி போயிடுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தால் பிள்ளைங்க வராது அதிகமாகுது. அதனால இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ இந்த திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல ஒரு பகுதி, அதாவது 10 கோடி ரூபாய் பள்ளிக்காக செலவு பண்ணுவேன். இது இன்னும் அதிகப்படுத்தினா புதுசா வரிகளை விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். நம்ம அடுத்து வர சந்ததி நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டால எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கும். அப்படி முடியலங்கிற நிலை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பிச்சை எடுத்துட்டாவது வரேன். அம்மா என்னையா? ஓஸ் பைப் புதுசாக இருக்கீங்கன்னு பஞ்சாயத்து போட்டு காசு கட்டி எடுத்துருந்தீங்க. இல்லையா, யாரோ 4 ஆஃபீஸர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப்பில் இதை போட்டாங்க. தாய் அவர் கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. சரிண்ணா. பைப்பு நீங்கள் என்ன இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னீங்களா? இல்லை இல்லையா, நான் யார்கிட்டையும் சொல்லலை. நீ மந்திரியானது அவங்களே வந்து போட்டு போயிட்டாங்க. வணக்கம் ஐயா, கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேங்க ஐயா, அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் அவங்களால ஓஸ் பைப் போட்டு கொடுக்க முடியுமா? பிஎம் வீட்டில் ஓஸ் பைப் எடுப்பாங்க. அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட்டும் ஓஸ் பைப் எடுப்பாங்க. அதை பார்த்து ஆஃபீஸ்க்கும் செய்வோம். இந்த மாதிரி பண்ணால் நாட்டு சொத்தெல்லாம் வீணாக போயிடாதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இதை உடச்சிட்டு எடுத்துட்டு வா. என்ன ஊருக்கு சேர்த்து பற்றி எதுவுமே சொல்றது இல்லை. உங்காட்சி நாட்டுக்கு என்ன குறை போது? விடுது பற்றி விடுதுனால ஆயிடுச்சு. அம்மாவை என்ன சொல்லிவிட்டாங்க? பணம் பத்தலையா கூட சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. நான் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கப்புறம் 100 ரூபா 120 தான் அனுப்பிச்சேன். அது பார்த்தா வேற என்ன கேட்டாங்க? ஒரு போர்வை வேணும், அப்புறம் ஒரு ஃபேன் வேணும். குளிர் இருந்தாலும் போர்வை கேட்காங்க, அப்புறம் ஃபேன் இருக்கு. நைட்டில் குளிர் இருந்தா காலையில் வைக்கையா இருக்குதான். சரி, போர்வை இப்போ வாங்கிக்கலாம், ஃபேன் ஆஃப் தம்பிங்க. தம்பி 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் இருக்குங்க. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு, அசைவம் செய்யலாம். செய்யலாம், 3 ஊட்டம் வைப்பேன். சரி. என்ன இது? சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னா கடப்படவா இருக்கும். இங்க என்னன்னா 3 முட்டை தானா? கோழி கடைலாம் வாங்கினா நம்ம வாங்குற சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அதில் செய்கிற ஏதோ துட்டி மிச்சம் பண்ணால் ஏழை பிள்ளைங்க படிப்புக்காக தேவைப்படும். அதனால எங்கள் அசைவம்னா முட்டை தான். கல்விக்கண் திறந்தவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கிங்மேக்கர் என்றெல்லாம் புகழ்பெற்ற காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2வது நாள் மறைந்தார். கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராசரை பிறந்த நாளை நாம் அனைவரும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி.